ஓகே, உங்க வீட்ல வந்து எது தடையா இருக்கு? லவ் பண்ண நினைக்கிறது தடையா இருக்கா இல்ல எது தடையா இருக்கு? எங்க வீட்ல வந்து லவ் மேரேஜ் எல்லாமே ஓகே தான் சார் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ரீசெண்டா வந்து ஒரு 7 months பேக் பிரேக்கப் ஆச்சு. அதுல இருந்து நோ லவ், இதுக்கு மேல உனக்கு ஒண்ணு வேணாம் அப்படின்னு ரொம்ப அப்போஸ் ஆயிட்டாங்க. சரியில்லாதவனை பார்த்தா விளைவிக்க நமக்கு இருக்கடா வம்பு இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. அதுக்கப்புறம் இப்ப வேணான்ட்டீங்க. ஏன்னா இவங்க பழகி பார்க்கும்போது எப்படி ஆகுதுன்னா சார், 2 பேருமே சைடுல வந்து அவங்களோட பாசிட்டிவ் சைடு மட்டும் தான் காட்டுவாங்க, நெகட்டிவ் சைடு காட்டவே மாட்டாங்க. உங்க பொண்ணாலே கண்டுபிடிக்க முடியுது ஒரு ரிலேஷன்ல பிரச்சனை இருக்கு. அப்ப அவங்க ஓரளவுக்கான பக்குவம் இருக்குங்கிறது புரிஞ்சுக்க ஆமா மாட்டீங்க. சார், பக்குவம் இருக்கு. அதனால இப்ப நீ ஓகே கொஞ்சம் பிரேக்கப் ஆயிடுச்சு, இது இப்போ நிறுத்தினாதான் உனக்கு நல்லது. எனக்கும் அந்த விஷயம் தெரியாம பிரேக்கப் ஆகாம நீ சொன்னேன்ட்டு நான் லவ் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன், பண்ணி வச்ச அப்புறமா இந்த ஒரு விஷயம்னால உங்களுக்கு அந்த கமிட்மெண்ட் ஆன அப்புறமா என்ன பண்ணுவீங்க? டிவோர்ஸ்ன்வீங்க. இப்போ வந்து லவ் பண்ணி இவங்க சொல்ற மாதிரி லவ் பண்ணி இத்தனை வருஷம் சொல்றது இல்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் பார்த்து அவங்க கூடயே பிரேக்கப் ஆகுதுன்னா அரேஞ்ச் மேரேஜ் ஒண்ணுமே தெரியாதவன கல்யாணம் பண்ணிட்டு எப்படி சார் கூட இருக்கிறது? லவ் மேரேஜ் தான் டிவோர்ஸ்ல போவோம், அரேஞ்ச் மேரேஜ் தான் டிவோர்ஸ்ல போகும்னு கிடையாது. அவங்கவுங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஒழுங்கா இருந்தா என்ன மேரேஜ் இருந்தாலுமே நல்லா இருக்கும். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியுது, என்ன விட உங்களுக்கு தெரியுது. சொன்னா அப்படி ஒன்னும் பார்க்காமலாம் கல்யாணம் பண்ணி வைக்க போறது இல்ல சார். நல்ல பையனா தான் சார் பார்த்து போறீங்க. நான் கல்யாணம் பண்ணி போறேன். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. கல்யாணம் பண்ணி போடுறது நான் தானே. அப்ப அந்த பையன் என்ன மாதிரி ஒரு கேரக்டர்னு நான் தானே கண்டுபிடிப்பேன். நீ ஒரு நாள் பேசுறான், அவன்கிட்ட நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவான், வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். பேசுறத பார்த்தா அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சிருமா அவன் கேரக்டர் இதுதான் சொல்லிட்டு? சார் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணும்போது நாளைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாருமே வந்து கூட சப்போர்ட் பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவாங்க சார். இப்ப இருக்கிற பொண்ணுங்கலாம் எதிர்பார்க்கறதே வேற. அது ஏன் நீங்க லவ் மேரேஜ்க்கு பண்ண மாட்டீங்கன்னு தான் எங்களோட क्वेश्चनே. இப்போ நீங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணா எல்லாரும் வந்து கேப்பேன்னு சொல்றீங்கல்ல. அப்போஸ் நாங்க ஒருத்தர் உங்ககிட்ட வந்து நம்பி சொல்றோம் நாங்க என்ன பையனை லவ் பண்றோம்னு சொல்லும் போது அந்த பையனே நீங்க விசாரிச்சு நீங்க ஏன் வீட்ல வந்து ஒரு லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் அதை கன்வெர்ட் பண்ணி ஏன் வந்து கேட்க மாட்டீங்க? கேட்டா லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ் வந்து கேக்குறீங்கல்ல. உங்களுக்கு முதல்ல வந்து கொடுத்தோம் இல்ல, ஐயோ நம்ம தானே இவங்க எல்லாம் உதறி தள்ளிட்டு வேண்டாம் நம்ம டிசிஷன் எடுக்கணும். லவ் பண்ற உங்ககிட்ட தான வந்து சொல்றோம். நீங்க பார்த்து ஒரு பையனை கூட்டு வந்தா அது உங்களோட கல்யாணம், அவங்க பார்த்தது அவங்க கல்யாணம். நீ தான் உன் பொறுப்புன்னு விட்டுருந்தீங்க. இதை மாத்தி மாத்தி வேற வேற வார்த்தையில சொல்றீங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. பயப்பிடிச்சிட்டான். அவங்க கூட்டு உங்கள்ட்ட தான் வருவாங்க. அப்போ நீ என்ன சொல்ற? நீ கூட்டு வந்தா நீ தான் பாத்துக்கணும். அவங்க உங்கள்ட்ட தான் கொடுக்குறாங்க, நீங்க பாருங்கன்னு சொல்றாங்க. நீங்க எல்லாத்தையும் பார்த்தல எடுத்துட்டு நாளைக்கு சிக்கல்னா நீ தான் பொறுப்பு எனக்கு தெரியாதுன்னு கை கழுவி விடுறது என்ன பழப்பு சார்? எங்கள் வீட்டில் எப்படின்னா என்னை வந்து ரொம்ப சின்ன பையனாக பார்க்குறாங்க இப்போ வரைக்குமே. காலேஜ் வந்து இப்போ ஒர்க்லாம் போயிட்டுருக்கேன். அவனுக்கு அவன் குஞ்சு மணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? ஓகே, லவ் பண்ணுறேன்ற ஒரு ஐடியா எப்படி வருதுன்னா எனக்கு பயப்படாதா ஓப்பனாக சொல்கிறேன் சார், நான் 3 years லவ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ உங்கள் மேலே ஒரு பயத்தில் இருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் காப்பாற்றிடுவீங்கன்னு நம்புறேன். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? ஆக்சுவலி அவங்க வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. என்னை விட ஒரு 2 வயசு. என்னிடம் ஏன் இதெல்லாம் கூறுகிறாய்? கூற வேண்டிய இடம் அங்கே, என்னிடம் என்னதான் கூறுகிறாய்? அங்க ஃபேஸ் பண்ண முடியல சார் அங்க ஒரு சிச்சுவேஷன்ல. இப்போ ஏமா சார் அப்படி இல்ல சார், எனக்கு வந்து லவ் வந்து எனக்கு பிடிக்காது. லவ் உங்களுக்கு பிடிக்க வேண்டாம், எதுக்கு பிடிக்கணும்? எனக்கு பிடிக்கிறதுன்றல சார், எங்களுடைய குடும்பத்துல லவ்னாலே பிடிக்காது. நாங்க லவ் மேரேஜே கிடையாது, அரேஞ்ச் மேரேஜ் தான். நாங்க சரி, சரித்திரம் படிக்கணும் அவ்வளவுதானே. இவன் என்ன பண்ணிருக்கான் இப்பதான் சொல்றான் உங்களாண்ட. இது வரைக்கும் என்னட்ட பேசுவான் கொள்ளுவான், இது வரைக்கும் என்னட்ட சொன்னதே கிடையாது. இந்த மாதிரி நான் லவ் பண்றேன், ஒரு பொண்ணை லவ் பண்றேன் நம்ம சொல்லல. சொல்லிட்டேன், இப்ப என்ன பண்ணலாம்? இவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஒரு பிள்ளைங்க வாயில இருந்து பெத்தவங்களை நாங்க கல்யாணம் பண்ணா கூட நாங்களே வந்து நானு என் ஹஸ்பண்ட் உங்களை நாங்க பாத்துக்கணும் யாராவது ஒரு வார்த்தை சொன்னீங்களா? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. ஏன் அவன் பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்களா? நாளைக்கே பொண்ணை கூட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு உன்னை தனியா விட்டுருவேன், இல்ல முதியோர் ஆசிரமத்தில் சேர்த்துருவேன்னு சொன்னான் அவன். அதெல்லாம் சொல்ல சார். அப்புறம் என்ன? நீ முடியாது நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். இந்தியன் பேரண்டிங் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய மேஜரான ஒரு பிரச்சனை என்னன்னா, நாம தான் எல்லாத்தையுமே அவங்களுக்கு கடைசி வரைக்கும் ஸ்பூன் ஃபீட் பண்ணணுங்கிற மனநிலை எல்லாருக்கும் இருக்கு. பயப்பிடிச்சிட்டான். நீங்க இங்க தாண்டி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எங்க போனாலும் 18 வயதுக்கு அப்புறம் அவங்க வேலையை பார்க்க போயிருவாங்க. இன்ஃபேக்ட் அங்கெல்லாம் வந்து அப்பா எனக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். உண்மையை சொல்ல போனா கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா அவனை டாக்டரை போய் செக் பண்ணுவாங்க. உனக்கு ஏதாவது பிரச்சனையாடா? ஏன் அந்தந்த வயசுல வரக்கூடிய உனக்கு அந்த உணர்வே வரமாட்டேங்குது? ஓ அப்படியா விஷயம்? இங்க உனக்கு அந்த உணர்வு வந்துச்சு, அவ்வளவுதான், சோலி முடிச்சு. ஒரு மனிதனானவனுக்கு அந்தந்த வயதுல சில உணர்வுகள் வரும். அப்படி காதலுங்க உணர்வும் வரதா செய்யும். நீங்க எல்லாரும் எங்க சந்தோஷப்படணும்னா, அந்த காதலுங்க உணர்வு வந்த உடனே யாரோ ஒரு தப்பான ஆள்கிட்ட போய் விழுகாம அவங்க உங்ககிட்ட கொண்டு வராங்க. நீங்க அதை சந்தோஷப்படணும். ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்க. நீங்க என்ன நினைக்கணும்? நான் உனக்கு பாசம் காட்டுறேன், அப்பா பாசம் காட்டுறாங்க, அண்ணன் உனக்கு இவ்வளவு உழைச்சிருக்காங்க எல்லாம் பண்ணி வைக்கிறாங்க, உனக்கு அதை மீறி ஒரு பாசம் தேவைப்படுதா அப்படின்னு கேக்குறீங்க. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. நீங்க சொல்வீங்க நாம இப்படிதானே வளர்ந்து வந்தோம் அப்படின்னு. நீங்க அவனுக்கு கேட்கிற பதில் சொல்லுங்களேன். நீங்கள் படிக்கும் பொழுது படிப்புக்கு செலவு பண்ணிருப்பாங்க உங்க அப்பா அம்மா, அதெல்லாம் வந்து 5 வருஷத்துல காலி பண்ணிருப்பான். கரெக்டா சொன்னீங்க. ரைட்டா?
முடிஞ்சா உங்க வாழ்நாள்ல நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்களோ அதை அவன் ஸ்கூலுக்குள்ள காலி பண்ணியிருப்பான். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. அப்ப நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா அந்த பசங்க படிச்சு இந்த உலகத்தை புரிஞ்சுக்கணும், அந்த அறிவை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதே தெரிஞ்சுக்கிற நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், ஆனா நீங்க தான் உட்காரணுங்கிறீங்க. உண்மை. அப்ப எப்படி அவன் இருக்க முடியும்? அவன் எல்லாத்தையும் படிப்பான், எல்லா உலக அறிவும் பெற்றிருப்பான், ஆனா வந்து அவன் இங்க தான் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது யூஸே கிடையாது. அவனை படிக்க வைக்க யூஸ் இல்ல. தப்பு பண்ணிட்டேன். ஐம் சாரி. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்றேன்னா, திருமணத்தின் போது அந்த எண்ட் ஆஃப் த சாய்ஸ் வந்து அவங்களோட தான். அவங்க எடுக்கிற சாய்ஸை முடிஞ்ச அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ண பாருங்க. இப்ப பாருங்க. இதனால உங்களுக்குலாம் இப்ப மனசுக்குள்ள எரியும், எவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசலாம் பாருன்னு. சில விஷயங்கள்ல எது சரின்னு சொல்லி தோணுதோ அதை சப்போர்ட் பண்ணி பேசலாம், தப்பு கிடையாது. எனக்கு இது சரின்னு படுறது என்னன்னா, ஒரு உறவை இன்னொருத்தர் தான் முடிவு பண்ணுவாங்கிறது எனக்கு சரின்னு படல. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.